திருவாரூரில் தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர்கள் சங்கம் சார்பாக 2வது நாளாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கல்வி தகுதிக்கேற்ப ஊதியம் வழங்க வேண்டும், IAS தலைமையில் ஊதிய குழு அமைத்து 9வது மாநில ஊதிய மாற்று குழுவுடன் சேர்க்கப்பட வேண்டும் உள்ளிட்ட 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். தமிழக அரசிடம் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி பலதரப்பட்ட கோரிக்கைகளை எடுத்துச் சொல்லியும் இதுவரை கவனம் செலுத்தாத தமிழக அரசை கவன ஈர்ப்பு செய்யும் விதமாக இன்று தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களிலே கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக 2வது நாள் வேலைநிறுத்தம் செய்து இன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். 40% ஆதார் பதிவினை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும், 90% ஆதார் பதிவினை உடனடியாக பரிசீலனை செய்ய வேண்டும், பொது தரமான பொருட்களை பொட்டல முறையில் 100% அனைத்து உரிய நேரத்தில் அங்காடிகளுக்கு வழங்க வேண்டும், பொது விநியோக திட்டத்திற்கென தனித்துறையை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசு உடனடியாக எங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் மீது உடனடி நடவடிக்கை எடுத்து தீர்வு காணுமாறும் எங்களுடைய சங்கத்தின் மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி இதற்கான உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம்.